ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இப்போ ஆசனாஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். எல்லோரும் மேட் வந்துட்டு விரிச்சிக்கோங்க. மேட்டில் பண்ணுங்கள், இல்லைனா பெட்ஷீட்டு இல்லைனா பாய் அது மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே, ரெடி, ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு ஸ்டாண்டிங் ஆசனாஸ், மவுண்டெயின் போஸ். பாருங்கள், கை நல்லா மேலே வந்துட்டு தூக்கிக்கோங்க. கால் நார்மலாக தான் வச்சுக்கணும், சரியா? கையை கண்ணால் பாருங்கள். முதல்ல பார்த்துட்டு நல்ல சுவாசம் இழுங்க பார்ப்போம். நல்ல கை மேலே நீட்டிருக்கணும், ரிலாக்ஸ். அதுக்கப்புறம் தண்டாசனம், சேம் பொசிஷன் தான். கை ரெண்டையும் கோர்த்து வச்சுக்கோங்க, ஆனால் கால் விரலில் நிற்கணும். கால் பாருங்கள், கால் விரலில் வந்துட்டு நில்லுங்க. நல்லா உடம்பை நீட்டணும்னு நீட்டி சுவாசம் வந்துட்டு இழுக்கணும். இப்போ சுவாசம் இழுங்க பார்ப்போம். தண்டாசனம். ரிலாக்ஸ். அப்புறம் ஏகபாதாசனம், ஒரு கால் வந்துட்டு மடக்கி வச்சுக்கோங்க, தொடையில் வச்சுக்கோங்க. கை நல்லா மேலே கூப்பிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக பாடியை இழுக்கணும்னு, நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும். சுவாசம் இழுங்க, 3 சுவாசம். நெக்ஸ்ட் லெக் மாற்றிக்கோங்க, நெக்ஸ்ட் சைடு. மூணு சுவாசம் போதும். நெக்ஸ்ட்டு நடராஜாசனம். நடராஜாசனம், கால் நல்லா பிடிச்சி தோல் வரைக்கும் தூக்கணும்னு. கை பேலன்ஸ்க்காக முன்னாடி நீட்டிக்கோங்க. கையை முன்னாடி பார்க்கணும். கால் தோல் வரைக்கும் நீட்டிக்கோங்க மேலே காலை. 3 சுவாசம். நெக்ஸ்ட் சைடு மாற்றிக்கோங்க. நடராஜாசனம், 3 சுவாசம். திரிகோணாசனம், ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்துட்டு காதை ஒட்டி கீழ் நோக்கி இருக்கிறது கை. செகண்ட் ஸ்டேஜ் மேல் நோக்கி வச்சுக்கோங்க. முகம் வந்துட்டு மேலே பார்க்கணும், கையை பார்க்கணும். 3 சுவாசம். நெக்ஸ்ட் சைடு அதே மாதிரி வச்சுக்கோங்க. மேல் நோக்கி 3 சுவாசம். அடுத்து கருடாசனம், கால்கையும் முறுக்கிக்கோங்க, கையவும் முறுக்கிக்கணும், சரியா? ஸ்ட்ரைட்டாக பாருங்கள், கண்ணு கையை விரல பார்க்கணும். 3 சுவாசம் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் சைடு மாற்றிக்கோங்க. நல்லா சுவாசம் எடுத்துக்கோங்க. ரிலாக்ஸ் மோடுக்கு வாங்க, ரிலாக்ஸ். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாருங்கள், நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாத ஹஸ்தாசனம். ஃபுல்லாக குனிஞ்சு பாதத்தை தொடணும். 3 சுவாசம். முட்டி வந்துட்டு தலையை தொடுறது தான் நோக்கம். ஆக்சுவலாக தலை போய் என்ன பண்ணோன்னா முட்டியை வந்து தொடுறதுக்கு ட்ரை பண்ணணும். அதுதான் இந்த பாத ஹஸ்தாசனம். உடலுக்கு வந்துட்டு நம்ம நன்றி சொல்கிற மாதிரி கை வந்துட்டு தரையில் ஃபுல்லாக இருக்கணும், அப்படியே தரையில் சக்குன்னு வச்சுருக்க மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பண்ணுறது வந்துட்டு சேர் பொசிஷன், உட்டாசனம். 3 சுவாசம். கை மேலே நல்லா நீட்டிக்கணும், பெண்டாகி சேரில் உட்காந்துருக்கிற மாதிரி உட்காந்துக்கணும். 3 சுவாசம். நல்லா ஸ்ட்ரைட்டாக நீட்டணும், அப்போ தான் அது ரிசல்ட்ஸ் வந்துட்டு இருக்கணும். அரை மண்டின்னு உட்கார்ற மாதிரி உட்காரணும். ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு காடஸ் போஸ். அரை மண்டி, பரதநாட்டியத்துக்கு உட்காருவாங்களோ அந்த மாதிரி அரை மண்டியில் உட்காந்து கை வந்து நல்லா மேலே நீட்டிக்கணும். கை நல்லா மேலே ஸ்ட்ரைட்டாக நீட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அது ரிசல்ட்ஸ் வந்துட்டு தெரியும், சரியா? சுவாசம் 3 சுவாசம். நல்லா ரிலாக்ஸ்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், முதுகு வளையக்கூடாது. முதுகு வளையாமல் நேராக நிமிர்ந்துருந்தீங்கன்னா தான் காடஸ் போஸ், காளி ஆசனம் தமிழில். அடுத்து நெக்ஸ்ட்டு கீழே போலாமா? வஜ்ராசனத்துக்கு வாங்க. சிட்டிங் பொசிஷனில் வஜ்ராசனம். ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், மண்டி போட்டுக்கணும். முஸ்லீம் தொழுகிற மாதிரி மண்டி போட்டு உட்காந்துக்கணும். முதுகு ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். கண்ணு நேராக மூடி 3 சுவாசம் நல்லா இழுத்து சுவாசம் விடணும்.
சுவாசம் இழுக்கிற சவுண்டும் கேட்கணும், வெளியே விடுற சவுண்டும் கேட்கணும். அதான் ரொம்ப முக்கியம். சரியா? ரிலாக்ஸ்ட். அப்புறம் பத்மாசனம். 2 காலையும் தொடையில் தூக்கி போட்டுட்டு பத்மாசனத்தில் பிராணாயாமம் உட்காரணும். வராதவங்க ஃபஸ்ட்டு சித்தாசனம் மாதிரி ஒரு கால் மட்டும் போட்டு உட்காந்துக்கலாம். பிராணாயாமம் தான் ரொம்ப முக்கியம். ஒரு மூக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மூக்கு வழியாக சுவாசத்தை வந்துட்டு இழுக்கணும். அப்புறம் அடக்கி வச்சு மெல்லமாக நெக்ஸ்ட்டு மூக்கு வழியாக வெளியே விடணும். அப்புறம் அடுத்த நாசி எந்த வழியை விட்டீங்களோ அந்த வழியே திரும்ப இழுக்கணும். அப்புறம் அடக்கி வைக்கணும். அப்புறம் மெல்லமாக வெளியே விடணும். இதை மாதிரி நம்ம ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் எத்தனை நேரம் செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் முயலாசனம். பாருங்கள், இதுதான் வந்து ரேபிட்டோட ப்ரொஃபஷ்னல் போஸ். முட்டி போட்டு முதல்ல நிற்கணும். நின்று தலையை கீழே குனிஞ்சி கால் பாதத்தை வந்துட்டு நுனிக்கால் உச்சிக்கால் சொல்லுவோம்ல, கீழே குதிங்கால், அதை வந்துட்டு பிடிக்கணும். பிடிச்சிட்டு 3 சுவாசம். உச்சந்தலை வந்து தரையில் இருக்கணும். அப்புறம் ரிலாக்ஸ் மோட். ஆப்போசிட் மாற்று ஆசனாஸ் பண்ணலாம். சுப்த வஜ்ராசனம். அப்படியே வந்துட்டு வஜ்ராசனத்தில் உட்காந்து பின்னாடி உச்சந்தலை வந்துட்டு தரையில் இருக்கணும். கை மேல் நோக்கியும் வச்சுக்கலாம், தொடையிலையும் வச்சுக்கலாம். எக்ஸஸ் வெயிட்டில் இருக்கிறவங்க பண்ணாதீங்க. அதே மாதிரி பேஷண்ட்டாக இருக்கிறீங்க, நியூ கம்மர்ஸ் இதை வந்து ட்ரை பண்ணாதீங்க. டக்குன்னு பிடிச்சிக்கும். மெல்லமாக ஸ்லோவாக பண்ணணும் ஆக்சுவலாக. சரியா? 3 சுவாசம். நல்ல சுவாசம் இழுங்க பார்ப்போம். உச்சந்தலை தரையில் இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். கழுத்து நல்லா நீண்டிருக்கணும், தொடை நல்லா நீண்டிருக்கணும். மண்டி போட்டு அப்படியே படுக்கிறது. 3 சுவாசம். சுப்த வஜ்ராசனம் இது பேர். நெக்ஸ்ட் மகாமுத்ரா. மகாமுத்ரா வந்து 2 பேட்டர்னில் அந்த கையை அப்படியே கீழே வச்சு தூக்கவும் செய்யலாம், பின்னாடி வச்சு. இது வந்துட்டு பின்னாடி ப்ரொஃபஷனல் போஸ் இது ஆக்சுவலாக. பாருங்கள், மகாமுத்ரா. கை 2ஐயும் கோர்த்து தலைக்கு நேராக பின்னாடி தூக்கணும் வஜ்ராசனத்தில் உட்காந்து. 3 சுவாசம். கை மடங்கக்கூடாது. எங்கேயாவது மடங்கி இருந்துச்சுன்னா வந்து பொசிஷன் தப்பாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம். மகாமுத்ரா. சரியா? ஆசனாஸில் ரொம்ப முக்கியம் சுவாசம் தான். சரியா? நெக்ஸ்ட் பெரிய ஆசனாஸ் பண்ணலாம். நியூ கமர்ஸ் பண்ண வேண்டாம். சக்கராசனம். டக்குன்னு பொசிஷன் மாற்றணும். சக்கராசனம். படுத்துட்டு அப்படியே எந்திரிக்கணும். பின்னாடி கை வச்சு கால் வச்சு எந்திரிக்கணும். சக்கராசனம். வீல் போஸு. நியூ கம்மர்ஸ்லாம் பண்ண வேண்டாம். பேஷண்ட்டாக இருக்கிறீங்கன்னா பண்ணக்கூடாது. சரியா? 3 சுவாசம். நல்ல சுவாசம் இழுத்துக்கோங்க பார்ப்போம். ரிலாக்ஸ். ரிலாக்ஸ் ஆகிடும். அதிலே சக்கர தண்டாசனம் வரும். அடுத்து சக்கர தண்டாசனம். காலை போய் பிடிக்கவும் செய்யலாம், இல்லைனா எல்போ வரைக்கும் தரையில் வச்சுக்கலாம். காலை போய் பிடிச்சிட்டிங்கன்னா சக்கர தண்டாசனம் முழுமையான ஆசனம்னு அர்த்தம். சரியா? சக்கர தண்டாசனம் போய் கேட்ச் பண்ணுறது. ஓகே, கேட்ச் பண்ணி பிடிச்சிட்டு 3 சுவாசம். முதல்ல கஷ்டமாக இருக்கும் எல்லாமே, அதுக்கப்புறம் பழகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் பழகிறோம். ரிலாக்ஸ்டாக வாங்க. சாந்தி ஆசனம். ரிலாக்ஸ்டாக உங்களுக்கு எந்த ஆசனாஸ் வருதோ நீங்கள் அந்த ஆசனாஸ் பண்ணால் போதுமானது. எல்லாமே பண்ணணும்னு கட்டாயம் கிடையாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாடி ஃபிட் ஆகிடுச்சு அப்படின்னா எல்லா ஆசனாஸும் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். பாடி ஹெல்த்தியாக இருந்துச்சு, ஃபிட்டாக இருக்கீங்க, பேஷண்ட்டாக இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா ஆசனாஸும் வரும். ஓகேவா? சாந்தி ஆசனம். நல்ல 3 சுவாசம் விடுங்க. போ. ரிலாக்ஸ்டாக விடுங்க. ரிலாக்ஸ்டாக விடுங்க. வெரி குட். சூப்பர். ரிலாக்ஸ்டாக விடுங்க. எஸ். அப்புறம் அப்படியே திரும்ப படுத்து புஜங்காசனம். பாம்பு மாதிரி. புஜம்னா கையை முன்னாடி நீட்டிட்டு குப்புறப்படுத்திட்டு யூரின் போகிற இடத்துலேருந்து காலெல்லாம் தரையில் இருக்கணும். மற்றதெல்லாம் பாம்பு மாதிரி மேலே உடம்பு தூக்கணும். கழுத்து ஃபுல்லாக நீட்டணும். சுவாசம் இழுங்க பார்ப்போம். 3 சுவாசம். நல்லா வளையணும். முதுகு வலிக்கெலாம் அவ்வளோ அற்புதமான ஆசனாஸ். அடுத்து நெக்ஸ்ட் அது அப்படியே பூரண புஜங்காசனம். பூரண புஜங்காசனம் பண்ணுங்க பார்ப்போம். பூரண புஜங்காசனம். கால் போய் என்ன பண்ணணும்? தரையை தொடணும். சரியா? தரையை தொட்டுச்சு அப்படின்னா இன்னும் நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். தலையை தொட்டு 3 சுவாசம் ட்ரை பண்ணுங்கள். முட்டி மட்டும்தான் தரையில் இருக்கணும், மற்றது எதுவுமே தரையில் இருக்கணும். முட்டியும் கையும் மட்டும்தான் தரையில் இருக்கும். சரியா? 3 சுவாசம். அடுத்து தனுராசனம். அப்படியே கையை பிடிச்சி வில்லு மாதிரி பாடியை வந்துட்டு வில்லாசனம் தான் இது. தனுராசனம். அப்படி ஊஞ்சல் ஆடுற மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சி இழுக்கணும். கால் 2ஐயும் விரிக்கணும். அப்போ தான் ஷோல்டர் வந்துட்டு பலப்படும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா சுவாசம் வந்துட்டு இந்த நேரத்தில் சுவாசம் இழுக்கணும்.
நல்ல சுவாசம் இழுத்து வெளியே விடணும். வெரி குட். ரிலாக்ஸ் மோடுக்குவாங்க. அடுத்து சுகவாசனம். நார்மலாக வந்துட்டு உட்காந்துக்கோங்க. நார்மலாக உட்காந்து 3 சுவாசம் விடுங்க. ரிலாக்ஸ்டாக உட்காந்து சுகவாசனம். எந்த ஆசனமே பண்ண முடியல அப்படின்னா இந்த ஆசனாஸ் வந்துட்டு பண்ணலாம். மெடிடேஷனுக்கு உகந்த ஆசனாஸ் வந்துட்டு சுகவாசனம். சாப்பிடும் போதெல்லாம் என்ன பண்ணணும்னா கீழே உட்காந்து தான் சம்பளக்கால் போட்டு தான் சாப்பிட்ணும். அது ஒரு ஆசனாஸ் பொசிஷன்லேயே வந்துட்டு நம்ம பண்ணுற மாதிரி அந்த ஆசனாஸ். ஓகேவா? அதனால் சுகவாசனம். சும்மானாலும் தரையில் உட்காந்து சும்மா உட்காரக்கூடாது. முதுகு தண்டோட ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அதுதான் சுகவாசனம். அடுத்து சித்தாசனம். இதுவே ஒரு கால் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், தொடையில் தூக்கி போட்டு ரிலாக்ஸ்டாக 3 சுவாசம் விட்டிங்கன்னா அது வந்துட்டு சித்தாசனம். சரியா? அதே 3 சுவாசம். கால் மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் லெக்கு சித்தாசனம். ஓகே, நெக்ஸ்ட் லெக் சித்தாசனம். நெக்ஸ்ட் லெக் மாற்றிக்கோங்க. அதே மாதிரி 3 சுவாசம் விட்டுக்கோங்க. சரியா? ஓகே, வெரி குட், சூப்பர். சித்தாசனம். ரிலாக்ஸ்டாக நல்ல சுவாசம் இழுத்து வெளிவிடணும். அடுத்து பத்மாசனம். ரீபொசிஷன் போடுங்க. அது 2 காலையும் தூக்கி போட்டுட்டிங்கன்னா அது வந்துட்டு பத்மாசனம். நம்ம முதல்ல பண்ணது வந்துட்டு பிராணாயாமம். பத்மாசனத்தில் பிராணாயாமம் பண்ணோம். இது வெறும் பத்மாசனம். ஸ்பைன் எப்பவும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். முதுகு தண்டுவடம் வந்துட்டு நேராக இருந்துச்சுன்னா பொசிஷன் கரெக்டாக இருக்கும். கை 2ஐயும் முட்டியில் வச்சுக்கோங்க. நல்ல சுவாசம் இழுங்க. லங்ஸ் வந்துட்டு சுவாசம் இழுங்கன்னு சொல்லும்போது லங்ஸ் வந்துட்டு என்ன பண்ணணும், பெருசு பண்ணி சின்னது பண்ணணும். அப்படி 3 டைம்ஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் போலாமா? வெரி குட். அதே பிராணாயாமம் வந்துட்டு பத்மாசனத்தில் பிராணாயாமம் பயிற்சி திரும்ப பண்ணலாம். திரும்ப பண்ணுங்க பார்ப்போம். பிராணாயாமம் பத்மாசனத்தில் ஒரு நாசி வழியாக சுவாசத்தை இழுத்து 2 மூக்கையும் க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஒரு நாசி வழியாக இழுத்ததுக்கு ஆப்போசிட்டில் வெளியே விடணும். சுவாசத்தை விடும்போது சத்தம் கேட்கணும். திரும்ப விட்டதுலேருந்து திரும்ப எடுக்கணும். இது வந்துட்டு ஒரு நாள் உங்களுக்கு என்ன பண்ணால் பிராணாயாமம்னு தனியாக கிளாஸு செக்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் இதை வந்து கற்றுக்கலாம். சரியா? இப்போ ட்ரையல் மட்டும் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஜனு சிரசாசனம். ஒரு கால் மடக்கி உட்காரும்போது கால் நீட்டி உட்காருவோன்னு அதில் ஒரு கால் மடக்கி ஒரு கால் நீட்டி தலை போய் முட்டியை தொடர்தான் கோல். அதுக்கப்புறம் தான் கை போய் காலை பிடிக்கணும். சரியா? 3 சுவாசம். நெக்ஸ்ட் லெக் அதே மாதிரி. நெக்ஸ்ட் லெக் நீங்கள் மாற்றிக்கோங்க. நெக்ஸ்ட் லெக் அதே மாதிரி காலை மடக்கி வச்சு தலை போய் முட்டியை தொடர்றது தான் கோல். 3 சுவாசம் இழுத்துக்கோங்க. ஓகே, ரிலாக்ஸ்ட், சூப்பர். அடுத்து பச்சிமோந்தாசனம். 2 காலையும் நீட்டிக்கோங்க. 2 காலையும் நீட்டிட்டு தலை போய் முட்டியை போய் தொடணும். கை போய் காலை வந்துட்டு பிடிக்கணும். பச்சி மோந்தாசனம். பட்சி பறவை, மோந்தல்னா உணர்தல், ஆசனம்னா இருக்கை. பறவை மாதிரி உடம்ப உணரணும் அப்படின்னா இந்த ஆசனாஸ் வந்துட்டு பண்ணணும். உடம்பு லேசாகிடும். சரியா? அதெல்லாம் தொந்தி தொப்பெல்லாம் இருந்துச்சுன்னா பண்ண முடியாது. வளைய முடியாது, குனிய முடியாது, போய் கேட்ச் பண்ண முடியாது. ஓகே, 3 சுவாசம் எடுத்துக்கோங்க. அடுத்து வாங்க சிங்காசனம். வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கோங்க. கை பாருங்கள் எப்படி வச்சுருக்குறாங்கன்னு. கை வச்சுக்கோங்க. மேலே முகத்தை கண்ணு வந்துட்டு 1.5 கண்ணு மாதிரி மூக்கு நுனியை பார்க்கணும். இதில் ஸோ அந்த கண்ணு 1.5 கண்ணு மாதிரி வச்சுட்டு நாக்கு நல்லா நீட்டிக்கோங்க. கழுத்தை அண்ணாந்து பார்த்துக்கோங்க. 3 சுவாசம் நல்லா கோபமாக பார்க்குற மாதிரி. சரியா? அப்படியே 3 சுவாசம் எடுத்துக்கோங்க. இப்போ ரிலாக்ஸ் மோடுக்கு வரலாமா? திரும்ப வஜ்ராசனத்துக்கு வாங்க. வஜ்ராசனம் போடுங்க பார்ப்போம். நன்றி சொல்லலாம் நம்ம. ரிலாக்ஸ்டாக இருங்க. நல்லா 3 சுவாசம் இழுத்துக்கோங்க. நிலத்துக்கு நன்றி. நிலத்தை தொட்டு கையில் ஒத்திக்கணும். ஆகாயத்திற்கு நன்றி. மேலே ஆகாயத்தை பார்த்து நன்றி சொல்லணும். நல்ல சுவாசம் இழுத்து காற்றுக்கு நன்றி. அதுக்கப்புறம் உள்ளங்கை நல்லா தேய்ச்சி கண்ணில் ஒத்தி நெருப்புக்கு நன்றி. உமிழ்நீர் மிழுங்கி நீருக்கு நன்றி. அதுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். ஸோ ஆசனாஸ் வந்துட்டு டெய்லியே வந்து என்ன பண்ணலாம், காலையில் சாயந்தரம் 2 வேளை பண்ணிங்க அப்படின்னா பாடி நல்லா எனர்ஜியாக இருக்கும். மேட்டு விரிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் அவுட் ஆகிடுச்சு. உங்கள் ப்ராப்ளம் எல்லாம் சுருண்டும் மேட்டு விரிஞ்சிச்சுன்னா டெய்லி காலையில் சாயந்தரம். உடல் ஆரோக்கியம் தான் மன ஆரோக்கியத்துக்கு ஹெல்ப் பண்ணும். SMS ஹெல்த் கேர் அகாடமியில் ஆசனாஸ் பண்ணுறதுக்கு நன்றி.